திருமண நாளில் இவ்வளவு ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்து மற்றவர்களை வாழ்த்தி வாழ்வது என்பது ஒரு பெரிய காரியம். இதில் மக்கள் எல்லாம் வந்து எங்களை பார்த்து அவர்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்தது பெரிய விஷயம். இந்த நல்லாளில் நீங்கள் எல்லாரும் நன்றாக வாழ வேண்டும். தம்பதியர்கள் பிரியாமல் வாழ்க்கையை வாழ்வது என்பது பெரிய விஷயம். ஆகையால் எல்லாரும் வாழணும் என்று அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த நேரத்தில் ஒரு சிறிய கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஒரு குரு இருந்தார். அந்த குருவை பார்க்க இப்போ அம்மா இருக்காங்க, அம்மாவை பார்த்து நிறைய பேர் வேண்டுதலை வைக்கிறார்கள் அல்லவா? அதுபோல் குருவை பார்த்து ஒருத்தர் வந்து கேட்டார், ஐயா, நானும் என்னுடைய குடும்பமும் நல்லா வாழணும்னு வாழ்த்துங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதே போல் செய்கிறம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு போயிட்டு, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அவர்கள் குடும்பத்தோடு நன்றாக சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். உடனே அந்த சீடன் போய், ஐயா, நான் வந்து உங்ககிட்ட என் குடும்பம் நானும் நல்லா வாழணும்னு தானே வாழ்த்த சொன்னேன். நீங்கள் எல்லாரும் வாழணும்னு வாழ்த்துறீங்களே, இது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பா, உன் குடும்பம் மட்டும் வாழக்கூடாது, எல்லாரும் நல்லா வாழணும் உலகத்தில். அதனால தான் நான் அப்படி வேண்டுதல் வச்சேன். சரி, இங்கே வா, உனக்கு திருப்தி இல்லைன்னா நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொடுத்து அதோ இருக்குது அந்த செடியில் போய் ஊற்றிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த குரு சொன்னாராம். இவன் அந்த சீடன் அந்த தண்ணியை கொண்டு போய் செடியினுடைய வேருக்கு ஊற்றினான். அப்போ குரு சொன்னாராம், நீ மட்டும்தானே வாழணும்னு நினச்ச, அப்போனா அந்த இலைக்கு பூவுக்கு மட்டும்தானே ஊற்றணும், கண்ணுக்கு தெரியாத வேருக்கு ஏன் ஊற்றுற அப்படின்னு சொன்னால், அந்த வேருக்கு ஊற்றினாதான் அந்த செடிக்கு பூவுக்கு எல்லாமே அந்த இலைகளுக்கு எல்லாமே தண்ணி கிடைக்கும். அதனால தான் நான் வேரில் ஊற்றினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுபோல் தான் எல்லாரும் வாழணும்னு நினச்சி அடிப்படையில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேணாதான் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நீயும் நல்லா இருப்ப, உன் குடும்பமும் நல்லா இருக்கும். எப்படி ஒரு வேரில் ஊற்றுகின்ற தண்ணி வந்து அதனுடைய கிளைகளுக்கு, இலைகளுக்கு, பூக்களுக்கு, காய்களுக்கு, கனிகளுக்கெல்லாம் போய் வளத்தை உண்டாக்குகிறதோ, அதுபோல் எல்லாருக்காக வேண்டுகின்ற வேண்டுதல் தான் அந்த எல்லா குடும்பத்துக்கும் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் போய் சேரும்.